கோயம்புத்தூரில் எஸ்பி வேலுமணி வந்து நம்பிக்கை வாக்குக்கு ஓட்டு போடுறதுக்கு 25 பேரை ஓட்டிட்டு போனது நான் தான் சொல்கிறாரு. என்னை நம்பி வந்தவங்கன்றாரு. எல்லாரும் சிவி சண்முகம் அந்த வேலையை பண்ணான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். நான் தான் பண்ணேன்னு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்ருக்காரு. பால் குடித்த தாயுடைய மாற அறக்கிற மாதிரி தான் நீங்கள் போகிறீங்க. விட்டு போங்க, எங்கே வேணாலும் போங்க, சுபிட்சமாக இருங்க. புழுதி வாரி தூத்திட்டு போகாத. உன்னை வாழ வச்ச இயக்கத்தை வந்து நீ அழிக்கணும்னு போறீங்க. சந்தோஷமா போங்க, உங்க நல்வாழ்வுக்காக போங்க. இருங்க, முடிக்க விடாம எதுக்கு குறுக்க பாக்குறீங்க? எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து போட்டேன் சார், தப்பு இல்லை சார். ஆனா எதுக்காக போற? இப்ப அந்த கேஸ்ல இருந்து வெளியே வரணும், ஆளுங்கட்சி தயவு வேணும். சி விஜயபாஸ்கர் பேர்ல வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த கேஸ் இருக்கு, அந்த கேஸ்ல இருந்து வெளியே வரணும். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேஸ் இருக்கு சார். பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். பேசாம ரவுடி ஆயிட்டுமா? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சத்யாலயா ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சங்கர். அதிமுகவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் வந்து அதிகமாக பேசப்பட்டு இருக்கு. காரணம் என்னென்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஒவ்வொருத்தராக ராஜினாமா பண்ணுறாங்க. இது வந்து அதிமுகவுக்கு நல்லதில்லை அப்படின்னு பொதுவான ஒரு கருத்து இருக்குது. அதிமுக தொண்டர்களும் என்ன நம்ம கட்சி இப்படி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு வருத்தப்படக்கூடிய சில பதிவுகளையும் நம்ம ஆங்காங்கே பார்க்குறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நானும் அதே மாதிரி தான் பார்க்குறேன், பதிவுகளோடு தான் பார்க்குறேன், தொண்டர்களுடைய உணர்வுகளோடு தான் பார்க்குறேன். அதே நேரத்தில் ஒரு ஜேர்னலிஸ்டாகவும் பார்க்குறேன். அரசியல் இயக்கத்துக்கு வந்து வெற்றி தோல்விங்கிறது சகஜம். இப்போ அதிமுகவினுடைய தோல்வியை விட திமுகவினுடைய தோல்வி பெருசு. அதிமுக கிட்ட 66 பேர் தான் இருந்தாங்க, அது 47 ஆயிருக்கு. 159 பேர் வச்சுருந்த திமுக 59 ஆயிருக்கு. ஆனால் அந்த கட்சியில் அவ்வளோவா சலசலப்பு வந்த மாதிரி தெரியலை. இங்கே ஏன் வந்ததுன்னு புரியலை. ஒவ்வொரு எம்எல்ஏக்களாக போகிறாங்கன்னு சொன்னால், ஏற்கனவே 25 எம்எல்ஏக்கள் போய் கட்சி கட்டுப்பாட்டை மீறி இப்போ இருக்கிற ஆட்சிக்கு வந்து முட்டு கொடுக்கறதுக்கு ஓட்டு போட்டு வந்தவங்க தானே. அன்னைக்கு அவங்க என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னு கொஞ்சம் சங்கர் ஞாபகப்படுத்த முடியுமா? எனக்கு ஓட்டு போட போகும்போது என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னு ஞாபகப்படுத்த முடியுமா? ஆஸ் ஜேர்னலிஸ்ட், மு.க. ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்க சொன்னாங்க, எங்களுக்கு அது பிடிக்கல, நாங்கள் போனோம், இதானே சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து என்னைய ஆதரித்து முதலமைச்சர் ஆக்குங்கன்னு மு.க. ஸ்டாலின்கிட்ட சொன்னாங்கன்னு இவங்களும் சொல்ல, யாரும் சொல்ல. இப்போ காதர் மொய்தீன் பேட்டி கொடுக்குறாரு, மு.க. ஸ்டாலினே வந்து எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. ஆமாங்க, அதுதான் நான் திரும்ப அதே தானே சொல்கிறேன். காதர் மொய்தீன் சொன்னானே, எந்த மொய்தீன் சொன்னானே? மு.க. ஸ்டாலின் முயற்சி பண்ணாருங்கிறது குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமி மு.க. ஸ்டாலின்கிட்ட போய் என்னை முதலமைச்சராக்குங்கன்னு சொன்னதாக குற்றச்சாட்டு இல்லை. இந்த குற்றச்சாட்டு அதிமுகவில் இருந்தவங்களும் அதான் சொன்னாங்க, நீங்கள் சொல்கிற காதர் மொய்தீனும் அதான் சொல்கிறாரு. மாற்றியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அப்படி போனவங்க, ஓட்டு போட்டவங்க ஆன்டி டிஃபெக்ஷனுக்கு ஆளானாங்க, நடவடிக்கைக்கு ஆளானாங்க. மு.க. ஸ்டாலினுடைய தயவால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிடுவாரோ அப்படிங்கிறதால நாங்கள் போய் ஓட்டு போட்டோன்னு சொன்ன இவங்கெல்லாம் எதுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு திரும்ப வந்து கட்சியில் சேர்ந்தாங்க? கட்சி நல்லா இருக்கணும்னு நினச்சிருப்பாங்க. அதே தான், அதானே. இப்போ எதுக்கு வெளியே போகிறீங்க? திரும்ப அந்த முயற்சி நடக்குது. எந்த முயற்சி? திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும், அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தான் வந்து முதலமைச்சராக இருக்கணும் அப்படிங்கிற முயற்சி, தொடர் முயற்சி நடக்குது. சொல்கிறோன்னு சொன்னால் கேப்பையில் எப்படி சார் நெய் வடியும்? கேழ்வரகுல நெய் வடியுமா சார்? சார் ஒருத்தர் நம்ம நம்ப இருங்க, இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் சொல்றவன் எல்லாம் முட்டாளுங்கிறதுக்காக நாமளும் முட்டாள் ஆகிடக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக சொல்றாங்க, தன்னுடைய மகன் அரசியலுக்கு வரமாட்டார், நேரடி அரசியலுக்கு இருக்க மாட்டார் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கும் இந்த விமர்சனம் வந்தனால அதே மாதிரி என்ன வந்து முதலமைச்சர் ஆக்க மாட்டாங்க அப்படின்னு அதுக்கும் உத்தரவாதமா சொல்லலாம்ல சார். இது பைத்தியகாரத்தனமா இருக்கு. என்னமோ கீழ்பாக் மெண்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து பேசுறவன மாதிரி பேச சொல்றீங்க ஒரு அரசியல் தலைவரை. என்ன சார் விளையாட்டு காட்டுறீங்க? நீங்கள் வாட்டுக்கு எதையாவது ஊதி விட்டு போயிட்டே இருப்பீங்க, ஒருத்தர் ரோட்டில் வந்துடுன்னு ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்ல முடியுமா என்ன? அது இல்லை, நான் சொல்கிற ஒன்று மட்டும் கேட்டுங்க. அந்த சூழ்நிலையில் விஜய் வந்து நம்பிக்கை வாக்கு கோரக்கூடிய சூழ்நிலையில் விஜய்கிட்ட வந்து 106 பேர் தான் இருந்தாங்க, சபாநாயகரை கழிச்சிட்டு.
இந்த பக்கம் 126 பேர் இருந்தாங்க. அந்த குற்றச்சாட்டை சரி அன்னைக்கு சொன்னதை கூட ஒரு வாதத்துக்காக நம்ம ஏற்றுக்கலான்னு வச்சுக்குவோம். விஜய்கிட்ட இருந்து 106, அதிமுக கிட்ட ஒரு 53, அவங்ககிட்ட இருந்து வந்து ஒரு 72, இதெல்லாம் சேர்ந்து 73 சேர்ந்து 126 பேர் இருந்தாங்க. விஜய்க்கு எதிராக ஓட்டு போட்ட தொகுதிகள் 126 தொகுதிகள். அது 126 தொகுதிகள் இன்டாக்டாக இருந்து இன்றைக்கி அப்படியா இருக்குது? அதுலேருந்து பல பேர் விஜய்கிட்ட ஓடி போயிட்டாங்கல்ல. நீங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஏற்கனவே ஒரு 4 அதிமுக எம்எல்ஏவை ரிசைன் பண்ண வச்சுட்டீங்க. தலைகீழாக நின்னாலும் இவங்க வந்து திரும்ப ஆட்சி அமைக்க முடியாது சார். சார் பொண்டாட்டி சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்லிட்டு நீ போ. இப்போ எப்படி சார் வந்து அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியும்னு சொல்லுங்கள் சார். எப்படின்னு சொல்லுங்கள் சார். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் சார். அதிமுகவில் இப்போ எத்தனை எம்எல்ஏ சார் இருக்காங்க? 41 ஆயிடுச்சுல்ல. 41 ஆயிடுச்சு. 41 தான் இருக்குது. 41 தான் இருக்குது. திமுக எத்தனை இருக்கு? அவங்க அதே நம்பர்ல தான் இருக்காங்க. எதே நம்பர்ல 72? இல்ல அவங்க தான் கூட்டணியாக தானே 72 இருந்தாங்க. அதான் சார் சொல்றேன். அன்னைக்கு முயற்சி பண்ண போது கூட்டணியோட அதிமுக கூட்டணியும் திமுக கூட்டணியும் சேர்ந்து 126. இன்னைக்கு எவ்வளோ? 59, 41 என்ன சொல்லுங்க சார். எப்படி சார் ஆட்சி அமைக்க முடியும்? எவனோ சொல்றாங்கிறதுக்காக நீங்கள் ஒன்று மட்டும் வச்சுங்க. சங்கரை எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் பிடிக்கல சங்கர்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சங்கரை மாதிரி அயோக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறது வந்து நாணயமாக இருக்காது. அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, அதை பண்ணட்டும். அதிமுகவில் இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து அதிருப்தியை வெளிப்படுத்துகிறாங்க. கடைசியாக எஸ்பி வேலுமணி பேசின வீடியோ கூட ரிலீஸ் ஆகிருக்கு. எனக்கு பதவியே வேண்டாம், என் கூட இருந்தவங்க யாருக்குமே வந்து பொறுப்புகள் கொடுக்கல அப்படின்னு வருத்தப்படுறாரு. வேற எந்த கூட்டத்தில் சார்? அவர் தனியாக ஒரு கூட்டம் என்ன எங்கே நடத்தினான்னு சொல்லுங்களேன். தொண்டாமுத்தூரில் நடத்தியிருக்கிறாரு. அங்கே வாங்க. கோயம்புத்தூரில் எஸ்பி வேலுமணி வந்து நம்பிக்கை வாக்குக்கு ஓட்டு போடுறதுக்கு 25 பேரை ஓட்டிட்டு போனது நான் தான் சொல்கிறாரு. என்னை நம்பி வந்தவங்கன்றாரு. எல்லாரும் சிவி சண்முகம் அந்த வேலையை பண்ணான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். நான் தான் பண்ணேன்னு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்ருக்காரு. என்ன நம்பி இருங்க சார், முடிச்சிடுறேன் சார். எதுக்கு குறுக்க பாயிருங்க? நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் நான் வரிசையாக வரேன். என்ன நம்பி 30 மாவட்ட செயலாளர் வந்தாங்க. 25 எம்எல்ஏக்கள் என்ன நம்பி வந்தாங்க. அதான் சொல்கிறாரு. எங்கே வச்சு சொல்கிறாரு? தொண்டாமுத்தூரில் வச்சு சொல்கிறாரு. இவர் கூட 30 மாவட்ட செயலாளர் எல்லாம் போன போது அவங்க அத்தனை பேர் பதவியும் வந்து எடுத்தார். இவருடைய பதவியும் சேர்த்து எடுத்தார். இவர் பதவிக்கு பதிலாக சேமா வேலுச்சாமியை அந்த இடத்துல போட்டார். அவர் இல்லாமல் அம்மன் அர்ஜுனன் மாவட்ட செயலாளர், அருண்குமார் மாவட்ட செயலாளர் இருக்காங்கல்ல. அவங்கெல்லாம் தொண்டாமுத்தூர் கூட்டத்தில் போய் நின்னாங்களா இவர்கிட்ட? இவர் கையில் எல்லாரும் இருக்காங்கன்னு சொன்னா சார். மற்ற மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்கல்ல. இப்போ திருப்பூரில் மாவட்ட செயலாளர் இருக்காங்கல்ல. எல்லாரும் தொண்டாமுத்தூரில் அவர் தொகுதியில் அவருடைய லாயலிஸ்ட்டை வச்சு ஒரு கூட்டம் நடத்தியிருக்காரு. சரி இல்லையா? அவருடைய லாயலிஸ்ட்டை வச்சு ஒரு கூட்டம் நடத்தியிருக்காரு. அந்த லாயலிஸ்ட் மத்தியில் பேசுகிறாரு. பேசிட்டு அவர் என்ன சொல்கிறாரு? என்ன நம்பி வந்தவங்களுக்குலாம் பதவி கொடுக்கல. ஏன் கொடுக்கல? கட்சிக்காக வேலை இருங்க சார், செலவு செஞ்சிருக்காங்க. பல வருஷமா இல்ல இல்ல கட்சி அவங்களுக்குலாம் எதுவும் பண்ணாம முட்டீங்களே. அதை என்ன பண்ணலன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே சார். நீங்க தான் மாவட்ட செயலாளரா காலம் முழுக்க இருக்கணுமா? நீங்க இருந்தாதான் இந்த கட்சி வளருமா? அவருக்கு அப்புறம் கட்சிக்குள்ள என்ன மரியாதை, என்ன மதிப்பு, என்ன அதிகாரம்? இப்ப சொல்லட்டுமா? சேமா வேலுசாமின்னு ஒரு மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்கல்ல. அவர் மந்திரியா இருந்தவும் சரி, 2006 எம்எல்ஏவா இருந்தவங்க வச்சு நீங்க சொல்ற அத்தனை பேர் அவர் கார்ல ஏறி சுத்திட்டு இருந்தவங்க. அவர் காரில் ஏறி சுற்றிட்டு இருந்தவங்க 2006 அதிமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது 61 எம்எல்ஏ. நீங்கள் சொல்கிற வேலுமணியிலிருந்து தங்கமணியிலிருந்து யாராக இருந்தாலும் ஏன் மூத்த மக கல்யாணத்துக்கு கூட அவர் காரில் தான் வந்தாங்க எல்லாரும். ஆனால் அந்த சேமா வேலுச்சாமியை அழுத்தி அமுக்கி தானே நீங்கள் மேலே வந்தீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இன்றைக்கி கட்சிக்காக செலவு பண்ணீங்கன்றீங்க. எனக்கு ஒன்றும் புரியல சார். நான் இருங்க சார், கட்சியினுடைய முக்கிய பொறுப்புல இருந்திருக்காங்க, மாவட்ட செயலாளர் இருந்திருக்காங்க. அப்ப அவங்க கட்சிக்காக எதுவுமே பண்ணலையா? எப்படி வெற்றி பெற முடியும்? ஆகையால் தான் சார் அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து மாநில அளவுல தலைமையில பொறுப்பு கொடுத்திருக்காரு சார். அதுவும் வந்து என்ன பொறுப்பு சார்? துணை பொதுச் செயலாளர்னு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கீங்க. தலைமை நிலைய செயலாளருக்கும் துணை பொதுச் செயலாளருக்கும் என்ன உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு என்ன யாருக்கு சொன்னது? பொதுச் செயலாளருக்கு அடுத்து துணை பொதுச் செயலாளர் சார். தலைமை நிலைய செயலாளருங்கிறது உங்கள் திமுக பூச்சி முருகன் ஒருத்தர். அந்த மாதிரி துணை பொதுச் செயலாளர் சும்மாவா? நத்தம் விஸ்வநாதன் துணை பொதுச் செயலாளர், KP முனுசாமி துணை பொதுச். இருங்க, வெயிட் 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 அதெல்லாம் சேர்க்கவே வேணாம். நீங்கள் தலைமை நிலைய செயலாளருங்கிறது டம்மி சார். துணை பொதுச் செயலாளருங்கிறது பவர்ஃபுல் சார்.
ஒரு முதலமைச்சர் துணை முதலமைச்சர்னா முதலமைச்சருக்கு அடுத்து தான் துணை முதலமைச்சர். முதலமைச்சருக்கு ஏதாவது ஒன்றுனா வந்து துணை முதலமைச்சர். நீங்கள் அதே மாதிரி ஒரு இயக்கத்தில் துணை பொதுச் செயலாளருங்கிறது சாதாரணம். இப்போ திமுக இருங்க சார், பேசி முடிக்கிறேன் சார், பேசி முடிக்கிறேன். திமுக துணை பொதுச் செயலாளர் டம்மி சார். ஏன்னா தலைவருக்கு தான் எல்லா பவரும். அடுத்தது ஏதோ அந்த அறிக்கை விடுற பவர் வந்து பொதுச் செயலாளருக்கு இருக்குது. அது இல்லாமல் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி இருக்கட்டும், ராஜா இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், அங்கே டம்மி. இங்கே அப்படி இல்லை. ஒன்று. ரெண்டாவது, பல வருஷமாக மாவட்டங்கள்லேயே குப்பை கொட்டிகிட்டு இருந்த உங்களை எல்லாருக்கும் வந்து மாநில அளவில் பொறுப்பு கொடுத்துருக்காருல, சந்தோஷமாக ஏற்றுக்க வேண்டியது தானே. சரி, இன்னொன்று சொன்னீங்க, செலவு பண்ணோம். சந்தோஷம் சார். நான் ஒன்று ஓப்பனாக சொல்கிறேன் சார், நான் அரசியல் பேசலை சார். நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக வந்து எப்போவுமே நடுநிலைமையாக பேசுவேன். ஆனால் உங்ககிட்ட இன்டர்வியூ வந்தாலே என்னை ஏதோ எடப்பாடியாருக்கு நான் வந்து ஜல்ரா போடுற மாதிரி பல பேர் கழுவி ஊற்றுவான். இல்லை, ஆனால் அந்த இயக்கத்தோடு நானும் வளர்ந்தவன். ஏன்னா அந்த வீட்டில், அந்த இயக்கத்தை துவங்கின ஒரு வீட்டில் நான் வளர்ந்தவன். ஒன்று சொல்கிறேன். 1972 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் மறைகிற 87 வரைக்கும் நான் வளர்ந்த வீட்டில் வந்து நின்னவங்க தான் அரசியல்லையும் ஆட்சியிலையும் பெரிய ஆளாயிருக்காங்க. எம்எல்ஏ ஆகிருக்கலாம், எம்பி ஆகிருக்கலாம், மந்திரி ஆகிருக்கலாம். என்னை பார்த்து அரசியல் ரீதியாக வளர்ந்தவங்க தான் ஆகியிருக்காங்க. எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு ஜெயலலிதா வந்து முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் சசிகலாவுடைய வீட்டுக்காரர் நடராஜன், அவருடைய தம்பிகள், சசிகலாவுடைய ரெப்ரசன்டேட்டிவ்கள், இவங்களை பார்த்து அரசியலில் முன்னுக்கு வந்தவங்க தான் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் பல பேர். ஆனால் நான் என்ன கேட்குறேன், இவங்க செலவு பண்ணேன்றாங்களே, இவங்களுடைய குடும்ப சொத்தை எத்தனை எடுத்து செலவு பண்ணான்னு சொல்லுங்கள். முதல்ல இவங்க எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்து கணக்கை சொல்லுங்கள் சார். அதிமுகவை பயன்படுத்தி சம்பாதிச்சிங்க. அந்த சம்பாதிச்ச காசை கட்சிக்கு செலவு பண்ணிங்க, இல்லைன்னு சொல்ல. செலவு பண்ணலைன்னு நான் சொல்லவே மாட்டேன். செலவு பண்ணியிருக்காங்க, கட்சிக்காக செலவு பண்ணியிருக்காங்க. எல்லா அரசியல் இயக்கமும் இந்த தாவேக்கா இனிமேல் எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் இயக்கங்கள் எல்லாம், அது காங்கிரஸாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், ஒரு வட்ட செயலாளர்கிட்ட ஒரு நிகழ்ச்சி நடத்துன்னு சொன்னால் அவன் வட்டத்தில் இருக்க கடையெல்லாம் போய் வசூல் பண்ணி தான் நிகழ்ச்சி நடத்துவான். நீ அடுத்த வீட்டு நெய்யேன் பொண்டாட்டி கையேன்னு தான் அரசியல்வாதிகள் வந்து நிகழ்ச்சிகள் நடத்துவாங்களே தவிர பாக்கெட் காசை எடுத்து போட்டு எவனும் செஞ்சதில்லை. நீங்கள் சொல்கிற அத்தனை பேரும் சொந்த குடும்ப சொத்து எத்தனை கோடி அழிச்சிட்டு வந்து இந்த அதிமுகக்காக செலவு பண்ணாங்க, அதிமுக வளர்கிறதுக்காக பாடுபட்டாங்கன்னு சொல்லுங்கள் சார். நான் மனப்பூர்வமாக ஒத்துக்கிறேன் சார். அவங்க எங்கே வேணாலும் போட்டோம். அவங்க எழுந்த பணத்தை எவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க, எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்குறீங்க. ஆனால் பொதுவெளியில் அரசியல் ரீதியாக இது பார்க்கும்போது அதிமுகங்கிற கட்சி பலவீனமாகுது. அதுக்கு இவங்கெல்லாம் வந்து ஒரு முக்கிய பங்காற்றிருக்காங்க அப்படின்னு தானே பார்க்கப்படும். 100க்கு 100 நீங்கள் சொல்கிறது கரெக்டு. 2 தோல்வி தொடர்ந்து சட்டசபை தேர்தலில் வந்த உடனே இனிமேல் நமக்கு அரசியல் வாழ்வு இல்லைன்னு சொல்லி நீ வாழ்வு தேடி ஆளுங்கட்சிக்கு போகிறவங்களால இந்த கட்சி பலவீனம் அடையுதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் பால் குடித்த தாயுடைய மாற அறக்கிற மாதிரி தான் நீங்கள் போகிறீங்க. திமுக தோற்று போச்சு. 2.03 இது விட்டார், 2.21 என்னமோ சொன்னார். என்னாச்சு? போயிடுச்சு இல்லை? இருங்க சார், இருங்க முடிச்சிடுறேன். அந்த கட்சியில் இருக்கிறவங்க எவனா வந்து இப்போ வெளியே போயிருக்கானா? முந்தாயத்து கூட ஒரு போராட்டம் நடத்துகிறான். போராட்டத்துக்கு 100 பேர் வந்தாங்களா, 50 பேர் வந்தாங்களான்னு தெரியாது. தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரத்தை உருவாக்கி அங்கிங்கன்னா அதுபடி பரவ விட்டுறது திமுக ஆட்சி. ஆனால் போதையை எடுத்து போராட்டம் நடத்துகிறாங்க, லக்ஜே இல்லாமல். ஆனால் அரசியல் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன வேத்து வெடிக்குது? இன்னொரு 2 வருஷம் எம்பி எலெக்ஷன் வரப்போகுது. கட்சிக்கு இருந்து உழைக்க முடியாது அவங்களால. இவ்வளவு சொல்றீங்களே சார், செலவு பண்ணும். சரிங்க சார், உங்க குடும்ப சொத்தை அழிச்சு செலவு பண்ணிட்டீங்க சார். இன்னும் ஒரு 2 வருஷம் செலவு பண்ணுங்க. என்ன உங்களுக்கு கெட்டு போச்சு? என்ன சார் உங்களுக்கு கெட்டு போச்சு? நீங்கள் வந்து ஆன்டி டிஃபெக்ஷனில் போகாமல் இருக்கிறதுல தப்பிக்கணும். எவனோ ஒரு முட்டாளி இவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டான் சார். 25 பேர்கிட்ட சொன்னானா, வேலுமணிகிட்ட சொன்னானா, டிவி சண்முகத்துக்கு சொன்னான்னு தெரியாது. கட்சி தாவல் தடை சட்டப்படி உங்கள் பதவிகள் பறிக்கப்பட்ட ஒரு 6 வருஷத்துக்கு நீங்கள் எலெக்ஷனில் நிற்க முடியாதுன்னு எவனோ ஒருத்தன் சொல்லிட்டான். அப்படி சட்டமே கிடையாது. இவங்க பார்த்தாங்க எப்படிரா நாம் இதிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுன்னு.
நேராக வந்தாங்க, எடப்பாடியார்ட்ட வந்தாங்க, கையெழுத்து போட்டாங்க, மன்னிப்பு கேட்டாங்க, பதவியை தக்க வச்சுக்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, அதான் இந்த அடி ஒவ்வொருத்தராக போகிறாங்க. அதில் அவங்களுடைய சுய வெறுப்பு, அது நான் சொல்கிறது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், ரைட்டுன்னு சொல்ல மாட்டேன். அது அவங்கவுங்க விருப்பம். நீ இந்த கட்சி அழியணும்னு நினச்சி போறியா, இல்லை இந்த கட்சி நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சி போறியா, இல்லை நம்மெல்லாம் போனால் தான் இந்த கட்சி நல்லா இருக்குன்னு நினச்சி போறியான்னு தெரியாது. போகிற குட். விஜயபாஸ்கர், 2 விஜயபாஸ்கர். எம்ஆர் விஜயபாஸ்கர் நான் வந்து பதவிக்காகவோ பணத்துக்காகவோ அதுக்காகலாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அது கூட நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமாம் சார், நான் பார்த்தேன் சார். நான் என்ன சொல்றேன், பதவிக்காக உங்களுக்கு எமோஷனல் ஆகலையா? இல்லையே, எதுக்கு? அவர் ரொம்ப எமோஷனல் ஆயிருக்காரு. நெஞ்சில வந்து ஈட்டி பாஞ்ச மாதிரி இருக்கு அப்படிங்கறாரு. நீங்க என்னைக்குமே ஒண்ணு மட்டும் வச்சுங்க, சங்கருக்கும் சத்யாலியாக எமோஷன் வராது, கொலைகாரனுக்கு தான் வரும். அவன் தான் எமோஷன்ல கொலை பண்ணுவான். எமோஷன் வந்தா ஒன்று கொலை பண்ணுவான், இல்லாட்டி தற்கொலை பண்ணிக்குவான். இவங்க எமோஷன்ல பதவிக்காக போல இல்லை. நீ உன்னதான் இணை கொள்கை பரப்பு செயலாளர் ஆக்கியிருக்காருல்ல, ஆக்காமி இருந்தார். இருந்துட்டு போக வேண்டியதானே சார். சார் நான் வந்து திமுக கார மாதிரி லம்பாடி கச்சேரிலாம் பாடல சார். போகிறவங்க அத்தனை பேர்லேயும் திமுக கேஸ் போட்டு போயிருக்காங்க சார். திமுக ஆட்சியில் இருக்கும்போது இவங்க அத்தனை பேர்லேயும் கேஸ் போட்டு போயிருக்காங்க சார். எம்ஆர் விஜயபாஸ்கர் பேரில் பெரிய கேஸ் இருக்குது சார். அதான் சொல்கிறாரு, 100 வழக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற. 100 வழக்கு இல்லை, 100 கோடிக்கு உண்டான நிலத்தை அபகரிச்சதா கேஸ் இருக்கு. அந்த கேஸில் திமுக ஆட்சியில் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க, ஜாமீனில் இருக்கார். நான் இப்போவும் சொல்கிறேன் சார், உண்மையிலேயே வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் 100 கோடி நிலத்தை அபகரிச்சாரா தெரியுமா உங்களுக்கு? ஆனால் கேஸ் இருக்குது. என்ன சார் கேஸ் அது? எப்படி சார் அந்த கேஸ் வந்து யோக்கிய சிகாமணிகள் பேசுகிறாங்களே, மனசு வருத்தப்பட்டு போகிறோம், நாங்கள் செலவு பண்ணிட்டோம்லாம் பேசுகிறாங்களே, அந்த கேஸ் என்னன்னு தெரியுமா? உண்மையான கேஸு, இவர் மந்திரியாக இருக்கும்போது சங்கர் மாதிரி ஒருத்தர் பேரில் வந்து நிலத்தை வாங்கினார் பினாமியா. இந்த 100 கோடிங்கிறீங்களே, 100 கோடி பேரில் 100 கோடி அளவுக்கு சொத்தை வந்து பினாமியாக வாங்கிட்டார். மந்திரி பதவி போன பிறகு திருப்பி விடுறான்னு கேட்டார். அவன் பெப்பே காமிச்சான், சொத்து என் பேரில் இருக்குது போடான்னா. அந்த கோபத்தில் இந்த ஆள் அவனை வந்து தூக்கிட்டு போய் மிரட்டினான். அவன் கம்ப்ளைண்ட்டை கொடுத்தான், சொத்து என் சொத்தை அபகரிக்க போகிறான்னு. விஜயபாஸ்கரை இல்லைன்னு சொல்லுங்க சார். எம்ஆர் விஜயபாஸ்கரை சும்மா என்னமோ யோக்கிய மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் கட்சியை விட்டு போங்க, எங்கே வேணாலும் போங்க, சுபிட்சமாக இருங்க, புழுதி வாரி தூத்திட்டு போகாத. உன்னை வாழ வச்ச இயக்கத்தை வந்து நீ அழிக்கணும்னு போகிறீங்க, சந்தோஷமாக போங்க, உங்கள் நல்வாழ்வுக்காக போங்க. முடிக்க விடாமல் எது குறுக்க பாயிருங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து போட்டேன் சார், தப்பு இல்லை சார், ஆனால் எதுக்காக போகிற அது சொல்லிட்டு போ. இப்போ அந்த கேஸ்லேருந்து வெளியே வரணும், ஆளுங்கட்சி தயவு வேணும். சி விஜயபாஸ்கர் பேரில் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த கேஸ் இருக்குது, அந்த கேஸ்லேருந்து வெளியே வரணும். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேஸ் இருக்குது சார். கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இப்போ வந்து இந்த கட்சியிலேருந்து விலகி வேற ஒரு கட்சிக்கு போகிறோம். சரி, எனக்கு என்ன இதாக இருக்குன்னா, திமுக சொல்கிற குற்றச்சாட்டு இதுதான், பிஜேபிக்கு போனால் அது வாஷிங் மிஷின், ஆனால் செந்தில் பாலாஜி சேர்த்துக்கிட்டு இவங்க என்ன மிஷினில் வெளுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி அதாவது ஆளுங்கட்சியில் போய் ஒரு குற்றம் பண்ணவன் சேர்ந்தான்னா அவன் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னா நீதித்துறை ஆளுங்கட்சிக்கு தலையாட்டுதுன்னு அர்த்தம். அதுதானே சார் இவங்க நம்பி போகிறாங்க. நீதித்துறையை வந்து விஜய் ஆட்டி படைக்கிறாரா, இவங்களுக்கெல்லாம் ஞான ஸ்நானம் பண்ணுறாரா? ஏன்னா விஜய் வந்து தன்னை தூய சக்தின்னு சொல்லியிருக்காரு. தூய சக்தி நினச்சா தான் ஞான ஸ்நானம் பண்ண முடியும். ஆனால் ஒன்று மட்டும் ஒரு காஷன் விஜய்க்கு, நீங்கள் உங்கள் ஆட்சியை தக்க வைங்க, அதுக்கு வேண்டிய எல்லா வேலையும் பாருங்கள். நீங்கள் திமுகலேருந்து கூட ஒரு 4 பேரை இழுக்க போகிறீங்கன்னு செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் 4 பேரில் 40 பேரை இழுங்க, எல்லாரையும் நிற்க வைங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேன், அதிமுகலேருந்து ராஜினாமா பண்ணிவிட்டு திமுகவுக்கு போகிறவங்களுக்கு நீங்கள் திரும்ப சீட்டு கொடுத்தீங்கன்னா அத்தனை தொகுதியிலையும் தோக்க தான் செய்வீங்க. நீங்கள் ஜெயிச்சு ஆட்சியை தக்க வச்சுக்கலான்னா நடக்கவே நடக்காது. என்னென்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் ஜெயிச்சது 1500 ஓட்டு வித்தியாசம். அந்த 1500 ஓட்டு விசிலுக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக விழுந்த ஓட்டுகள். ஓட்டு பிரியும் போது நிச்சயமாக வந்து அதிமுக தான் அங்கே ஜெயிக்குமே தவிர விஜயபாஸ்கர் கொடுத்தீங்கன்னா ஜெயிக்க மாட்டான். கொடுத்து பாருங்கள். எனக்கு என்ன சந்தோஷம்னா, ஒரு சந்தோஷம் வரும், கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, நம்மளுடைய அனலைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு நினச்சா மதுராந்தகத்தில் மரகதங்குமரர்களுக்கு சீட்டு கொடுக்கணும், பெருந்துறையில் ஜெயக்குமாருக்கு கொடுக்கணும், விராலிமலை
கூட விஜயபாஸ்கருக்கு 61,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. என்னமோ எல்லாம் இவங்க குவாரியில் வேலை பார்க்குறவங்களாம் ஓட்டு போட்ட மாதிரி. அதிமுக இங்கே ஓட்டே கிடையாது. சி விஜயபாஸ்கருடைய குவாரியில் வேலை பார்க்குறவங்க ஓட்டு போட்டு இவர் ஜெயிச்சிருக்காருன்னு சொல்கிறாரு. சீட்டை கொடுங்க, இசக்கி சுப்பையா கொடுங்க, இது மாதிரி ராஜினாமா பண்ண அத்தனை பேருக்கும் கொடுங்க, இன்னும் பல பேர் ராஜினாமா பண்ண வைங்க, அவங்களுக்கு தான் கொடுக்கணும். நீங்கள் உங்களால் கொடுத்தா தப்பிச்சிக்கலான்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்கு கொடுக்கலான்னு நினச்சி தப்பிச்சிக்கலான்னு நினச்சி கொடுத்தீங்கன்னா இப்போ வந்திருக்கானுங்க பாருங்கள், அத்தனை பேரும் அவனுங்க புத்தியை உங்களுக்கு எப்படி காட்டுவானுங்கன்னு பாருங்கள். நம்பி ஏதோ ஒரு விஷயத்தில் போகிறாங்கல்ல, ஒன்று நீ சீட்டு கொடுக்கணும், அங்கே ஒன்றும் இல்லை சார், நோட்டா சீட்டா, நோட்டு வாங்கினீங்கன்னா சீட்டு கிடையாது, சீட்டு வேணுன்னா நோட்டு கிடையாது. ஆனால் இது ரெண்டும் இல்லாமல் அவங்க பேரில் இருக்கிற வழக்குகளில் இருந்தெல்லாம் அவங்கள விடுவிக்காமல் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இவனுங்க எப்படியெல்லாம் சார், ஆலமரமான ஒரு அரசியல் இயக்கம், 52 வயசான இயக்கம், அவனுடைய பொதுச் செயலாளர் அவரையே கண்ணில் விரல விட்டு ஆட்டுறவனுங்க இன்றைக்கி உங்களை சும்மா விடுவானுங்க. நீங்கள் திமுகவில் எப்படி அதிமுகலேருந்து போகிறவங்க சார், இதில் என்ன பெரிய ஜோக்கு தமாஷ் பண்ணி ஒரு சர்க்காஸ்டிக்காக சொல்கிறேன். இந்த பல தொழிற்சாலைகளில் அப்ரண்டிஸ் எடுப்பாங்க, அவங்களுக்கு நல்ல ஸ்கில் கற்றுக் கொடுப்பாங்க, கற்றுக் கொடுத்துட்டு அவங்ககிட்ட வேலையும் கொடுப்பாங்க. அவன் வேலையெல்லாம் செய்வான். ஒரு 4-5 வருஷம் வேலை செஞ்ச உடனே அவனுக்கு தெம்பு வந்துடும். உடனே என்ன பண்ணுவான், அந்த கம்பெனியில் ஏதோ ஒரு தகராறு வலிச்சுட்டு இன்னொரு கம்பெனிக்கு போவான், சம்பளம் அதிகம் கிடைக்கும்னு. அரசியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கூத்துப்பட்டறைன்னு இருந்தது சார். இந்த கூத்துப்பட்டறைங்கிறது பாய்ஸ், ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி மதுரையில் கன்சாமி முதலியார், அங்கெல்லாம் பயிற்சி பெற்றவர் தான் எம்ஜிஆர், சிவாஜி, நம்பியார், பல பேர், எம்ஆர் ராதா எல்லாம் பயிற்சி பெற்றவங்க. அவங்க வெளியே சினிமா உலகம் வளர ஆரம்பித்த உடனே அவங்களும் சேர்ந்து வளர்ந்தாங்க. சினிமா உலகத்தையும் வளர்த்துனாங்க, அவங்களும் வளர்த்துனாங்க. அது மாதிரி எம்ஜிஆர் அது அந்த நினைப்பில் என்ன பண்ணார், நாம் ஒரு கட்சி ஆரம்பிப்போம், நாம் கூத்துப்பற்ற மாதிரி ஒரு பயிற்சி பெற்ற வைப்போம், அரசியல் பயிற்சி பெற்ற வச்சு எல்லாத்தையும் டெவலப் பண்ணுவோன்னு பல பேரை டெவலப் பண்ணி விட்டார் சார். அவனுங்கெல்லாம் அப்ரெண்டிஸாக இருந்தவனுங்களாம் இப்போ பெரிய ஸ்கில்டு பர்சன் ஆகிட்டானுங்க. அவன் எங்கே போனாலும் நாம் பொழைச்சிக்கலான்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதில் அரசியல் பயிற்சி பற்றியான அதிமுக விட்டு இவங்க போகிறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. பல பேர் இன்னும் பயிற்சி எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. கட்சி ஒன்றும் நிற்க போகிறதில்ல. இன்றைக்கி கூட மகளிர் அணி கூட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காரு, அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கோம். போகிறவன் போகிறான், அமைச்சர்கள்லாம் போகிறதுங்கிறது அந்த டிஸ்ட்ரிக்டில் இனிமேல் அதிமுகவை எப்படி வலுப்படுத்துறதுக்கான முயற்சிகளில் எடப்பாடி பழனிசாமி இருக்க போகிறார் அப்படிங்கிற கேள்வியெலாம் இருக்குல்ல. ஏன்னா இப்போ அடுத்து எஸ்பி வேலுமணி என்ன பண்ண போகிறான்னு தெரியல, சிவி சண்முகம் வேற டல்லாக இருக்காரு, என்ன பண்ண அடுத்து சிவி சண்முகம் டல்லாக இருக்கிறதுக்கு காரணம் வேறு. அவருக்கு பதிலாக போட்ட மாவட்ட செயலாளர் பசுபதி ரிவீட் கழட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் எஸ்பி வேலுமணி இல்லைன்னா கோயம்புத்தூரில் கட்சி இல்லாமல் போயிட போகிறதில்ல. கரூரில் எம்ஆர் விஜயபாஸ்கர் இல்லைன்னு அங்கே கமலக்கண்ணன் போட்டாங்க, அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஒரு இடத்துல சார் 4-5 செடி இருக்குங்க சார், ஒரு செடி பட்டு போனால் இன்னொரு செடி முளைக்கும் சார், முளைக்காமல்லாம் இல்லை சார். இவங்க இருந்தால் தான் அதிமுக, இவங்க இருந்தால் தான் அதிமுக ஓட்டு, இவங்க இருந்தால் தான் அதிமுக ஜெயிக்கும்ங்கிறதுலாம் பகல் கனவு. இவங்க அப்படிங்கிறது அவங்க மட்டும் இல்லையே. இப்போ கிட்டத்தட்ட விஜயபாஸ்கர் சேரும்போது ஒரு 10,000 பேரை சேர்த்த போறாரு அப்படின்னு ஒரு செய்தி வருது. பஸ் ஒரு 20 பஸ் 30 பஸ். நாளைக்கு என்னை விஜயை விட்டு என்னை கூப்பிட்டு சொல்லுங்க சார், நான் 1 லட்சம் பேரோட போய் சேர்றேன். ஆனால் என்னை கூப்பிடும்போது அவர் கையில் ஒரு 10 கோடியும் கொடுக்கணும். காசு இருந்தால் 10,000 என்ன சார், 1 லட்சம் பேரை சேர்த்தலாம் சார். நீங்கள் இந்த கூட்டம் சேர்த்துறதுலாம் என்னமோ தானாக அலையிலையா அன்றைக்கி அந்த காலத்தில் எம்ஜிஆருக்கு வந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சங்கர்கிட்ட காசு இருந்தால் கூட சங்கர் பெரிய ஆளு, சங்கர் 1 லட்சம் பேரோட போய் சேரலாம். புதிய வரலாறு சார். நான் சார் திரும்ப திரும்ப என்ன சார் விஜய் படித்தார் சார், நடந்துடுச்சு. ஆனால் எத்தனை சீட்டு? எம்ஜிஆர் 131 சீட்டு, நீ எத்தனை சீட்டு? 106 சீட்டு. உன்னுடைய ஒரே சார். ஆமாம் சார், நீங்கள் எலெக்ஷன் நேரத்தில் கட்சியை தொடங்கிட்டு 2 வருஷம். எம்ஜிஆர் 72 கட்சி தொடங்கினார், 73 எலெக்ஷன் நடந்திருந்தால் அவர் தான் முதலமைச்சர். அவர் நேரம் 5 வருஷம் கழித்து எலெக்ஷன் நடந்து, இதில் ஆந்திராவில் என்டி ராமாராவ் கட்சி ஆரம்பித்து 6ஆவது மாதம் எலெக்ஷனை ஆட்சியை பிடிச்சாரு. அது சொல்ல மாட்டேங்கிறீங்க. இதாவது வாக்கு சதவீதத்தில் இவர் 35% வந்துட்டார்ல சார். இங்கே எத்தனை இப்போ ஓட்டுரு? எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது 3 கோடி ஓட்டுரு, இப்போ எத்தனை கோடி ஓட்டுரு? 1,72,00,000 மக்கள் தாவேக்காக்குல ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஆமாம், 1,31,00,000 மக்கள் அதிமுக ஆதரவு கொடுத்துருக்காங்க. சீட்டு கன்வெர்ட் ஆகல.
சீட்டு கன்வெர்ட் ஆகல. அவங்க அதுல இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையும் நீங்க போங்க, போறதா இருந்தா போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு எடப்பாடி சொல்ற மாதிரிலாம் இப்ப சூழல் வந்துருச்சு. எப்படி வந்து சசிகலா தொடங்கி ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன், இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் போங்க போங்கங்கறாரு. யார் சொன்னாரு? நான் போறேன் போறேன் போறேன்றவன, கடல்ல போய் உழறேன்னு சொல்றவன யார் போன்னு சொன்னது? சரி, போக வேண்டாம்னு அவரால் சொல்ல முடியல. எப்படி சொல்லணும்? ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போய் சொல்றோமா? இல்ல, ஒரு பிரஸ் மீட் அவர் தான் வெளிப்படையா பேசக்கூடியவர் தானே. எல்லா செய்தியாளர் சந்திப்புலயும் எல்லா கேள்வியும் வெளிப்படையா. எனக்கு வந்து சங்கரை நினைச்சு ரொம்ப பரிதாபப்படுறேன். நீங்க அரசியல் நிகழ்வுகள் வந்து கோர்வையா பார்க்க மாட்டேங்கிறீங்க. நீங்க 4-5 பேர் ஒருங்கிணைக்கணும், எல்லாரும் ஒன்னாகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அப்ப யார் வேணாலும் வாங்க கட்சிக்கு வந்து சேருங்கன்னு கூப்பிட்டாரு. இப்போ ஒருங்கிணைக்கணும்னு சொல்றவங்க எல்லாம் தான் போயிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து 41 பேர்ச்சத்தை கரூர்லேயே பாவம் 1 வருஷம் கழிச்சு இப்போ தான் போகிறாரு. நீங்கள் ஒவ்வொருத்தர் வேலுமணி வீட்டுக்கும் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் வீடு வீடாக போய் போகாதுன்னு காலை பிடிச்சி கெஞ்சி சொல்கிறீங்களா? என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். நான் வேணா அவரை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சா சொல்கிறேன் சார். எல்லாரும் இருங்க. நெருடல் என்னங்கிறது வெளிப்படையாக பேசிட்டா எல்லாத்துக்கும் பிரச்சனையை முடிஞ்சது. அதிமுகவும் பலமாயிரும்ல. இவங்கெல்லாம் போகிறதால் அதிமுக பலவீனப்படும்னு எவனாவும் நினச்சா அவனை விட அடி முட்டாள் எவனும் கிடையாது. இவங்களெல்லாம் அதிமுக கிடையாது சார். அதிமுகவால தான் இவங்கெல்லாம் வெளிச்சம் பெற்றாங்க, இவங்கெல்லாம் வளர்ந்தாங்க, இவங்கெல்லாம் சம்பாதிச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி அப்படிதானே? இப்படி எடப்பாடி பழனிசாமி என்னைக்கு கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு வெளியே போனாரு? இல்ல, வெளியே போறது சொல்லல, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். நீங்க சங்கர் வெரி சாரி. கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து எம்ஜிஆருக்காக வந்தவர் அண்ணி அப்படியே இருக்காரு. எம்ஜிஆர் மறைஞ்ச பிறகு ஜெயலலிதா பின்னாடி வந்தாரு. இவங்களுக்கெல்லாம் முன்னாடி 89லயே ஜெயலலிதா எம்எல்ஏ ஆகும்போது அவரும் எம்எல்ஏ ஆயிருக்காரு. அவர் சேவல்லியன்னு ஜெயிச்சவர். அவர் இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சியில் செயல் பண்ணிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் சொல்லி முடிக்கிறேன். தலைமை மீது இருக்கக்கூடிய அதிருப்தியை தான் வெளிப்படுத்துறாங்க. எடப்பாடி பழனிசாமியினுடைய ரீசன்ட் நடவடிக்கைகளை தான் அவங்களுக்கு வந்து நான் கேட்கறது. எடப்பாடி பழனிசாமியை அந்த இடத்துல உட்கார வச்சு நீங்க எல்லாம் சேர்ந்தானே, அதையும் அவங்க சொல்றாங்கல்ல. சொன்னீங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? வந்து அதிமுக கிடையாது. நான் வந்து இருங்க, சொல்லி முடிச்சிடுறேன். உண்மையை சொல்லுங்க. சொல்லி முடிச்சிடுறேன். உண்மையை சொல்றேன். உண்மையை சொல்றேன். உண்மையை சொல்றேன். பிரச்சனைக்கு இவங்களுக்கு, கட்சிக்கோ கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கோ இல்லை. இவங்க வந்து தப்பிச்சுக்கணும், இவங்க சர்வைவ் ஆகணும். இவங்க என்ன நினைச்சிட்டாங்க? இந்த எலெக்ஷனோட அதிமுக முடிஞ்சு போச்சு, இனிமே இந்த அதிமுக எழும்பாது, அதிமுக இனிமே வெற்றி கிடையாது, நாம் இங்கே இருந்தோம்னா வந்து நாம் வீணாக போயிடுவோம், நாம் வழக்கிலிருந்து வெளியே வரணும், நாம் திரும்ப திரும்ப சம்பாதிக்கணும். இதுதான் பிரச்சனையே தவிர எடப்பாடியார்ட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் பாட்டுக்கு அவர் கொடுத்த வேலையை இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு கொடுத்த வேலையை இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாடு முழுக்க அவர் தான் சுற்றினார். அவன் தொகுதியில் தானே வேலை பார்த்தீங்க. இருங்க வரேன். அவன் தொகுதியில் வேலை பார்த்தீங்கல்ல. இவர் எல்லா பக்கமும் சுற்றினார்ல, பிரச்சாரம் பண்ணார்ல. அன்னைக்கு எங்கே போச்சு சொல்ல வேண்டியதானே? நீ பிரச்சாரம் பண்ண நாங்களாம் உருப்பட மாட்டோம் வராதுன்னு. அன்னைக்கு எங்கே போச்சு உனக்கு? சார், அன்னைக்கு எங்கே போச்சு அறிவு? இன்னைக்கு சொல்றீங்க அவரால் தான் கட்சி வீணா போச்சு. இன்னைக்கு சொல்ற யார் யாரோ சொன்னதை திமுக காரன் 10 தோல்வி பழனிசாமின்னா இன்னைக்கு மொத்த தோல்வியா உட்கார்ந்துருக்கான். அவன் சொன்ன மாதிரி தான் நீ இன்னைக்கு பேசிட்டு இருக்க. நீ அன்னைக்கே சொல்ல வேண்டியதானே? எஸ்பி வேலுமணி ஊரா போனாதான் அதிமுக ஜெயிக்க முடியும். அரவணைச்சு போறதுல இவர்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல. அரவணைக்கிறதுக்கு அதே நேரத்துல ஒரு நிமிஷம் சுயநலமா அவர் முடிவெடுக்கிறாரு. மத்தவங்களுடைய கன்சல்டேஷன் பண்ணாம முடிவெடுக்கிறாரு. சங்கர் அரவணைக்கிறதுங்கிறதுக்கு அர்த்தத்தை சொல்லுங்க. அரவணைக்கிறதுன்னு என்ன சொல்லுங்க. ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ அவங்கள விமர்சிச்சவங்களை கூட வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க. அந்த மாதிரி என்னப்பா ஏன்பா இப்படி பண்றீங்க அப்படின்னு கூட அவர் உரிமையா கேட்கலாம்ல கூப்பிட்டு வச்சு. எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது பேசுகிறதுக்கு. சத்தியமாக சொல்கிறேன். கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போய் வந்து முட்டு கொடுத்து இந்த ஆட்சிக்கு முட்டு கொடுத்தவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு பொறுப்பெல்லாம் போட்டார்ல. இதுக்கு மேலே என்ன பண்ண சொல்கிறேன்? நான் தான் ஒருத்தனையும் திரும்பி பார்த்துருக்க மாட்டேன். இதை விட இந்த கட்சி அழிச்சாலும் பரவாயில்ல, இவனுங்களால் என்னைக்கு வேணாலும் முதுகில் குத்துறதுக்கு திரும்ப வரானுங்க உணர்ந்திருப்பேன். இவனுங்க வர்றதே கையேறு நிலைமையில் வராங்க, மன்னிப்பு கேட்குறாங்க. இவங்களை வந்து அப்படியே துரத்தி விட்றான் இருப்பேன். என்ன பண்ணியிருப்பேன்? அவர் பண்ண தப்பே வந்து இவங்களை மொத்தமாக கட்சியை விட்டு எடுத்துருக்கணும். பொறுப்பில் இருந்து மட்டும் எடுத்தார். மன்னிப்பு கேட்டவுடனே நம்பி ஏமாந்து போய் திரும்ப சேர்த்ததுக்கு முதுகில் குத்திக்கிட்டு இருக்கானுங்க.
எதுக்கு சேர்த்தாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு எடப்பாடியார் பேரில் இருக்க கோபமெல்லாம் இதுதான். போனானுங்கள்ல 25 சார், உங்கள்கிட்ட 47 எம்எல்ஏ சார், 25 பேர் போயிட்டாங்க சார், போட்டோம். அந்த 25 எலெக்ஷன் நடக்கும்ல, இடைத்தேர்தல் நடக்கும்ல சார், ஜெயிச்சுட்டு போகிறோம், நின்றுட்டு போகிறோம், மக்கள்கிட்ட போய் கேட்கும். 80 எம்ஜிஆரை தோக்கடிச்ச உடனே எம்ஜிஆர் போய் கேட்கலையா பாராளுமன்ற எலெக்ஷனில் தோற்ற உடனே தப்பு பண்ணுன்னு? அது மாதிரி போய் எடப்பாடியார் கேட்கட்டும். 25க்குமே எலெக்ஷன் வரட்டும் சார், என்ன தப்பு? இவங்களை மன்னிச்சு திரும்ப பொறுப்பு கொடுத்தது தப்பு. அதனுடைய பலனை அனுபவிக்கிறாரு. அடுத்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போறாரு? இப்போ 3ஆம் தேதியிலேருந்து அடுத்து ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கு. இப்போ ஆல்ரெடி திமுக தரப்புலேருந்து மறுசீரமைப்பு குழு வேற அமைச்சிருக்காங்க. அந்த மாதிரி எதுவும் திட்டம் இருக்கா? எப்படி போகுது அதிமுகவினுடைய அடுத்த கட்டம்? நீங்க எப்படி கொண்டு போய் ஒட்டுறீங்க? திமுக மறுசீரமைப்பு குழு அமைச்சதுன்னா அதே மாதிரி அதிமுக அமைக்கணுமா? அதிமுகக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு. எம்ஜிஆர் ஒரு வழிகாட்டு போயிருக்காரு, அடுத்து ஜெயலலிதா ஒரு வழிகாட்டு போயிருக்காங்க. அந்த அடிப்படையில் கட்சியை நடத்துவார். இவங்களெல்லாம் அதிமுகங்கிற கட்சியை ஒன்றும் பண்ண முடியாது சார். எனக்கு தெரிஞ்சு அடுத்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இடைத்தேர்தல் எங்கெங்கே வருதோ அங்கெல்லாம் கேண்டிடேட்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு என்ன வேலைன்னு அவர் பார்க்குறாரு. எம்ஆர் விஜயபாஸ்கரையோ வேலுமணியையோ சி விஜயபாஸ்கரையோ நம்பி அவர் இல்லை. கட்சியினுடைய உண்மையான உழைக்கிற தொண்டர் நம்பி இருக்காரு. அந்த தொண்டை அதிமுகவை கரை சேர்த்துவான். இவங்க இன்றைக்கி மட்டும் சொல்கிறேன், ஜெயிச்சுட்டு போனதில் சொந்த செல்வாக்கு ஒரு 10,000 ஓட்டு யாருக்காக இருந்தால் அவன் வேணால் தப்பிச்சு மேலே வருவான். அது இல்லாமல் கட்சி செல்வாக்கில் ஜெயிச்ச அத்தனை தொகுதியிலையும் அதிமுக தான் திரும்ப ஜெயிக்கும். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஒருக்கவே வேணாம். இப்படி இருந்தாலும் இங்கே இருக்கிற அரசாங்கத்தை எலெக்ஷன் கமிஷனுக்கு எழுத சொல்லுங்கள், அடுத்த வாரமே எலெக்ஷன் நடத்து நான் அனௌன்ஸ் பண்ணிட்டு போகிறோம், பார்த்துருவோம், எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? இன்னும் திமுகலேருந்து ஒரு 5 பேர் எழுப்போம், இன்னும் அதிமுகலேருந்து ஒரு 7 பேர் இருப்போம், ஒரு 25 தொகுதிக்கு மொத்தமாக எலெக்ஷன் நடத்த. அந்த 25ங்கிறது அவங்க டார்கெட்டு. ஆரம்பத்திலேருந்து அதிமுகலேருந்து 25 பேரை கொண்டு போனது அவங்களுக்கு 25 தொகுதி டார்கெட்டு. அந்த 25 தொகுதியை நீ உடனே டார்கெட்டை முடிச்சு சந்தோஷமாக இடைத்தேர்தலை நடத்து. பயப்படுற ஆட்கள் அதிமுக இருக்க மாட்டாங்க. அதிமுகக்காரன் ஒன்று மட்டும் சொல்கிறேன் சார், அவன் தூங்குனா கும்பகர்னா எழுந்தா இந்திரஜித்து. அதை 80லையும் காமிச்சிருக்கான், பல நேரங்களில் காமிச்சிருக்கான். 96ல் மட்டமாக தோற்ற அதிமுகவை 2001 எழுப்பி நிற்க வச்சுருக்கான். ஆகையால் இந்த வாட்டி வரட்டும், அவன் இந்திரஜித்தாக வேலை பார்ப்பான். ஓகே சார், நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். பேசாம ரவுடி ஆயிட்டுமா?